வாசுதேவ விஷ்ணு தரணிதராச்சுத சங்க சக்கரபாணி. இந்த ஒரு வரி நிட்டுண்டா போகும். பவ சரணம் இதீதயந்தி, ஏ கிருஷ்ணா நீதான் சரணம்னு யார் சொல்கிறாளோ, ஜெஜபட தூரத்தைன்னு தான் அவளாம் தூரத்திலே விட்டுருக்கும். இனிமேல் எந்த ஊருக்கு போனாலும் இந்த கோவிந்தபுரம் பக்கம் போகவே வாங்கிக்கோ, அங்கே தூரத்துலேயே ஒரு நமஸ்காரம் மட்டும் ரிட்டன் வந்துடுங்கன்னு நான் சொல்லலை, யமதர்மராஜா தூதர்கிட்ட சொன்னார்னு கோலேந்திரா சொல்கிறோம். ஏன்னா இந்த கோவிந்தபுரமே எங்கே பார்த்தாலும் பகவான், இங்கே ஒன்றுமே பண்ண வேண்டாம், இங்கே எதாவது பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த ஊரில் இருந்தால் போகிறோம். நீங்கள் பகவான் நாம தானாக காதில் விழும். காலம்ப போனால் ஹரே ஹரே ராம ஹரே ராமா, அந்த சைதன்ய குடத்தில் குருஜி அவள் கேசட்டு போட்டுடுவா. இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் போடலாம், அந்த பக்கத்தில் இருந்தால் முதல்ல ஹரே ராமா வரும். கொஞ்ச நேரம் கழிச்சா ஜெயகரி மடத்துலேருந்து விஷ்ணு விஷ்ணு சட்டம்னா அனந்தராம தீட்சத்துக்கு அந்த கேசட்டை போடுவான். அந்த விஷ்ணு சாஸ்திரநாம சத்தம் கேட்கும். அங்கே இல்லையா முன்னாடி இங்கே இருக்கும்போது இந்த கோபி அவர் ஒன்று ராமராமன் ஒன்று போடுவார், அது காலகட்டத்தில் அது கொஞ்சம் கேட்கும். அது இல்லையா அங்கே போனால் சிவன் கோயிலுக்கு அவர் ஏதோ ருத்ரத்தை ஏதாவது போடுவார், மந்திர ஜபம் கேட்டுகிட்டே இருக்கும், அது எதாவது கேட்டுகிட்டே இருக்கும். எங்கே இருந்தாலும் நீ வெறும்னு இருந்தாலே போகிறோம், நல்ல சப்தங்கள் கேட்டுகிட்டே இருக்கும். அதனால் நீ கோவிந்தபுரத்தில் வேறு ஒன்றும் பண்ணுறியோ இல்லையோ, இங்கே இருந்தாலே போகும். இந்த கோவிந்தபுரமே கோவிந்த தீட்சிதர்னு பெரியமா அவர் பண்ணின காரியம் நிறைய. ஐயன்றது இங்கே நிறைய ஊர், ஐயன் பாளையம்னா ஊருக்கு தஞ்சாவூர் போகிற வழியில் ஐயம்பேட்டை, இது எல்லாமே அந்த ஐயன் அவர் தான் ஐயன்னு சொல்லுவாள். அவரால் தானம் பண்ண ஊர். இந்த கோவிந்தபுரமே எதுக்குடான்னா எல்லாம் மகாலிங்கத்துக்கு பூ கைங்கரியம் பண்ணுறதுக்காக கொடுத்த கிராமம் இது. அதனால் இங்கே வீடு கட்ட கூட நீங்கள் செடி போடுவோம், நல்லா நன்னா உரமே போடாமல் செடி நன்னா வளரும். அதனால் இங்கேருந்து யாராவது அந்த கைங்கரியம் பண்ணினா தேவையில்லை எனக்கு தோன்றது. ஏன்னா இந்த கிராமமே நல்ல செடி கொடியெலாம் நன்னா உரம் போடாமல் நன்னா வளரும். அது வந்து இந்த டெஸ்ட்டு பண்ணினவாலே சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஊர் இந்த கிருஷி ஸ்தலம் ஏதாவது டெஸ்ட்டு பண்ணுவாங்க, எந்த மண்ணில் நன்னா வளரும் அதை மண்ணு பண்ண போய் இந்த ஊரில் இந்த மாதிரி செடியெல்லாம் நன்னா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த கிராமமே மகாலிங்கத்துக்கு பூ கொடுக்கறதுக்காக, புஷ்ப கைங்கரியத்துக்காகவோ அல்லது வேத பாராயணத்துக்கோ அது மாதிரி கொடுத்த கிராமம் அது. ஆனால் இங்கே யாராவது பூ கைங்கரியம் ஏதாவது ஆற்று தோட்டம் போட்டு மகாலிங்கத்துக்கு கொடுத்தா நமக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறதுடைய ஒரு, ஏன்னா கொடுத்த கிராமத்துடைய பலனாக கிடைக்கவே இது பால் கொண்டு கொடுக்குறான். இங்கே சமீபத்திலேருந்து கொஞ்சம் கொடுக்குறான், இங்கேருந்து கூட கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஜெயகடி மடத்துலேருந்து கூட பால் அபிஷேகத்துக்கு கொடுக்குறான். ஏதோ பால் கைங்கரியம் நடந்துருக்கு. இந்த மாதிரி பூ கைங்கரியம் நடந்தாது. அதுக்காக கொடுக்கப்பட்ட கிராமம் இந்த கிராமம். அந்த கோவிந்த தீட்சிதருடைய பேருனால தான் அது கோவிந்தபுரம். அது சஃலமாச்சு அந்த பேர். அதனால் இங்கே சொல்ல வந்த விஷயம், இந்த பக்கமே போகாதிக்கணும். ஏன்னா எந்த பக்கத்தில் பகவன் நாம சப்தம் கேட்குறதோ அந்த பக்கமே போகாதிக்கணும். அது வந்து நல்ல சப்தம் இருக்கிறதுலாம் நல்ல வாழ்க்கை தெரியும். வேண்டாத சப்தம் வேண்டாத அந்த வந்தால் தான் அந்த நல்ல சப்தம் கெட்ட சப்தம் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு சில நாய்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு திருடம் வந்தால் எவ்வளோ தூரம் வந்துட்டு போனாங்கிறது அதை மோப்பம் வச்சு கண்டுபிடிக்கிறது பாருங்க, எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. அது மாதிரி ஒருத்தன் துஷ்டன் வந்தால் அவனுடைய அந்த இது சக்தி எவ்வளோ தூரம் போகிறாங்கிறத ஸ்மெல்லை வச்சுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி நல்ல வாங்கி நிறைய வந்துட்டு போயிட்டே இருக்கான். இந்த கோவிந்தபுரத்துக்கு ஒரு இங்கே இருக்கிறவங்க ஒன்று பண்ணாலும் நிறைய பேர் நல்லவா நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்கா. அது ஒரு பாகியம். எத்தனை பாகவதம் இந்த கோவிந்தபுரத்தில் நடந்து 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 அண்ணா ஒன்று சொல்லுவாள், இந்த ஞாபகம் கபீர்தாசுடைய ஒரு கீர்த்தனை இருக்குது. ராம கோவிந்த ஹரி பஜோரே பையா ராம கோவிந்த ஹரி. தம்பின்னு நம்மளை கூப்பிட்டு சொல்கிறார், நீ ராம கோவிந்த ஹரி சொல்லு. இது சொல்கிறது இது 2-3 சொல்கிறார் இந்த கீர்த்தனத்தில். அதில் கடைசி வரையில் சொல்கிறது அது கொஞ்சம் ஓவராக இருக்குது. ககத்த கபீரா சுனோபாய் சாதோ, ககத்த கபீரா ஜோ முக நாம நகி கோமுக தூல பரி. எவன் பகவன் நாம சொல்லையோ அவன் வாயில மண்ணள்ளி போடுங்கிறார். கோமுக தூல பரி ககத்த கபீரா ஜோ முக நாமகரி. யார் வாயில பகவன் நாமம் வரலையோ இல்லை பகவன் நாமம் சொல்லலையோ அவன் வாயில மண்ணள்ளி போடும். இப்படி ஒரு பாகவதர் பேசுகிறாங்க. கபீரதாசருடைய ஞானி. அவருடைய இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய அந்த கீர்த்தனை, அவருடைய தோகா ரொம்ப இருக்கும்.
माटी कहे कुमार से तू क्यों रोंदे मोई एक इस दिन ऐसा आएगा मैं रोंदूंगी அதை சொல்றார். நான் மண்ணை போட்டு பசையிறானா அந்த யாரு கொயவனா மாட்டி கஹே குமார் சே தூ கியோ ரோந்தே மோய் நீ என்னை போட்டு பேசுறியேப்பா தின்னு ஐசா ஆயகா ஒரு நாள் மறுபடியும் இது மாதிரி ஒரு நாள் வரும் ஒன்றை என்னை பூமியில் போட்டு என்னை மண்ணில் போடுவா அப்போ நான் ஒன்றை பிசையிற கிடையாது காலம் வரும் மல்ல நான் ஒன்றை ஒன்றை போட்டு புதைச்சி வைப்பான். நான் சம்பிரதாயத்தில் புதைச்சி தானே வைக்கிற வழக்கம். நீ என்னை போட்டு பிசையாத ஒரு நாளைக்கு ஒன்றை பூமியில் போட்டு புதைச்சி வைப்பா நான் ஒன்றை பிசையிற காலம் வரும் நீ என்னை ரொம்ப பிசையாதுன்னு. அவருக்கு எதை பார்த்தாலும் அவன் ஞானிகளுக்கு வைராக்கியமாவோ ஞானமாவோ தான் அவருக்கு தோணும். இயந்திரத்தில் அரைச்சின்னு இருக்கா அரிசியை உடச்சி உப்புமா பண்ணுறதுக்கு அதை பார்த்தா அழ ஆரம்பிச்சுட்டான் கபீர்தாஸ். ஏன் சுவாமி அழறையில் இப்படி தானே சம்சார சக்கரத்தில் எல்லாரும் அடிபட்டு போகிறான். அப்போ பக்கத்தில் இன்னொரு மகான் இருந்தார். அவர் சொன்னார் இங்கே வாங்கன்னு ஒரு பாட்டி அரைச்சிருந்துருக்கா இயந்திரத்தில் உப்புமாவுக்கா அரிசி உடச்சிருந்துருக்கா. அந்த இயந்திரத்தை கீழே ஒரு கல் மேலே ஒரு தனித்தனியாக இருக்கும். மேலே கல்லை தூக்க சொன்னான். தூக்கினா நடுவில் ஒரு ஒரு கட்டை இருக்கும். அந்த அச்சுக்கட்டைக்கு பக்கத்தில் ஒரு அரிசி 4-5 அரிசி இருக்குது. அது அப்படியே முழுசாக இருக்குது உடையாமல். அது மாதிரி இந்த சம்சார சக்கரத்தில் எல்லாரும் அடிபட்டு உடையிறா. இந்த சம்சார சக்கரத்துக்கு ஆதாரமாக எந்த பகவான் இருப்பானோ அந்த பகவான் கால்கிட்ட போனவா இந்த சம்சார சக்கரத்தில் அடிபட மாட்டா, அவன் முழுசாக இருப்பா அப்படின்னு அதை காமிச்சு. அப்படி எதை பார்த்தாலுமே மகான்களுக்கு அது மாதிரி தான் தோணும். அந்த கபீர்தாசன் இப்படி சொல்லலாமா? யார் பகவன் நாம சொல்லி அவன் வாயில் மண்ணள்ளி போடுன்னு. அதுக்கு அண்ணா அழகாக வியாக்கியானம் வர மண்ணள்ளி போடுன்னு அவர் சாதாரண மண்ணை சொல்லலை, கோவிந்தரும் மண்ணை அள்ளி போடு அப்போ அவன் வாயில் பகவன் நாமம் வந்துடும். போதேந்திரர்கள் ஊராச்சே அதனால வெறும்னா மண்ணள்ளி போடுன்னு சொல்லலை, இந்த ஊர் மண்ணள்ளி அவன் வாயில போடு அவனுக்கும் பகவன் நாமம் வந்து அவனும் நல்ல கதியை அடைஞ்சிடுவான்னு அந்த அபிப்பிராயத்தில் தான் கபீர்தாசர் பாடியிருக்கார். அவ்வளவு பாகவதால் வந்த இடம். அதனால் பவசரண மிதீரி. அதனால் யார் எந்த ஊரில் பகவன் நாமம் நடக்கிறதோ பஜனை நடக்கிறதோ அந்த ஊர் பக்கமே போகாதீங்கன்னு யமதர்மராஜா தன்னுடைய தூதர்கள்கிட்ட சொன்னா அப்படின்னு. அப்புறம் இன்னும் நிறைய சொல்கிறார். கோகோடி தானம் கிரகணேஷு காசி பிரயாக கங்காயுத கல்பவாசா யஜ்ஞாயுதம் ஏரு சுவர்ணதானம் கோவிந்த கீர்த்தேன் ந சமம் சதாம்சே. பவன்னாத்தின் மகிமையை அப்படி சொல்கிறார். கோகோடி தானம், கோதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் கிரகண காலத்தில் பண்ணினா ரொம்ப விசேஷம் இருக்குது. கோகோடி தானம் கிரகணேஷு. அது மாதிரி புண்ணியக்ஷேத்திரங்களில் வசிக்கிறது மகாபாகியம். காசி பிரயாக கங்காயுத கல்பவாசா. காசியிலேயோ பிரயாகிலேயோ கங்கையிலேயோ கங்கா தீரத்தில் எங்கேயாவது ஐத கல்பவாசா ஒரு 10,000 வருஷம் வசித்தா என்ன பண்ணணும்? யஜ்ஞாயுதம் கொடிக்கணக்கு ஐதன்னா 10,000 அர்த்தம். 10,000 கணக்கான யாகங்கள். ஒரு யாகம் பண்ணுறதுனா உங்களுக்கு ஒன்றும் ஈஸி. என்ன யாகம்னா எதுக்குறதாலும் யாகம்னு சொல்லிட்டு இருக்கா. சண்டி யாகங்கிறா, சோசனை யாகங்கிறான். அதெல்லாம் யாகத்தில் கணக்கில் வராது. யாகம் இது வந்து யஜ்யம். யஜ்யம் என்கிறது வேறு, யாகம் என்கிறது வேறு. ஹோமம் இதெல்லாம் ஹோமம் பேர். காமியார்த்த ஹோமத்தையே இப்போ யாகம்னா தான் எல்லாருக்கும் புரியுறதுங்கிறதுனால யாகம்னு போட்டுருறான். ஆனால் இதெல்லாம் ஹோமம். யஜ்யங்கிறது 16 ரித்திகளை வச்சுட்டு பெரிய லெவலில் அது பெரிய ஆப்ரேஷன் மாதிரி பெரிய காரியம். அது ஒழுங்காக பண்ணணும். ஒழுங்காக பண்ணலைன்னா ஆப்ரேஷன். ஒழுங்காக பண்ணால் டாக்டருக்கு மாலை, கழுத்தில் மாலை. ஒழுங்காக பண்ணலைன்னா கையில் விளக்கு போடுவாங்க. அது வந்து என்ன கொலை கேஸ் ஆகிடும். ஒழுங்காக பண்ணி ஒரு ஆப்ரேஷன் ஒழுங்காக பண்ணாமல் போயிட்டா வச்சுக்கோ, கொலை கொடுக்குறான் டாக்டருக்கு. விளக்க போட்டு அழிச்சுட்டு போடுவான். அதனால் அது மாதிரி ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய யாகம். அதெல்லாம் பிற 10,000 மணினா என்ன பண்ணணும்? மேரு சுவர்ணதானம். சுவர்ணதானங்கிறது இருக்கணும். இப்போ இருக்கிற வெள்ளையை பார்த்தா சுவர்ணதானம்னு மனத்தினால கல்பனை பண்ணாமல் இருக்கேன். சுவர்ணதானமே பண்ண முடியாது போல இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த பிரதி இருக்குது. இப்போ கோதானம் பண்ண முடியலன்னா ஒரு தேங்காயை கொடுக்குறதுன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கா. பூமி தானம் பண்ணலைன்னா பூமியினுடைய இந்த கந்தம் தானே கந்தவதி பூமி. அதனால் ஒரு சந்தன கட்டையை கொடுத்தா பூமி தானத்துக்கு தொழில்னு சொல்கிறான். அது மாதிரி இந்த கோதானத்துக்கு இந்த
மேரு சுவர்ண, அந்த சுவர்ண தானத்துக்கு என்ன பிரதின்னு தெரியல. அதுதான் சுவர்ண தானத்துக்கு ஏதோ ஒரு 10 ரூபாய் ஏதோ கொடுக்குறா. ஆனால் மேரு சுவர்ண தானம், மேருமலையே கொடுத்தா. மேருமலைன்னு ஒரு மலை இருக்குது, அது சுவர்ண மலையாக இருக்கான். அதை கொடுத்தா என்ன பலமோ இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட கோவிந்த கீர்த்தேகே நசமம் சதாம்சே. நீ கோவிந்தான்னு ஒரு தடவை நீ சொல்லிட்டேன்னா அதில் 100ல் 1 பங்கு வராது. அந்த அளவுக்கு அந்த பகவன் நாமத்தை பெருமை. நீ என்னதான் பாவம் பண்ணு, நீ கோவிந்தா சொன்னால் செய்ய விடுவிட்ட. அத்தியாயுதம் பான சகசிரமுக்ரம். நீ எவ்வளோதான் கொலை பண்ணினாலும் பரவாயில்ல. இதெல்லாம் இருக்காங்க. இது ஓஹோ அப்படியா கோவிந்தா சொன்னால் ஒரு பண்ணி தெய்யம் பாவம் பண்ணுறதுக்காக இல்லை. பாவம் பண்ணால் பயப்படாமல் இனிமேல் கோவிந்தா சொல்லுங்கிறதுக்காக தான். குருவங்கனா கோடி நிஷேவனம் ஸ்தேயான் யசங்கியானி ஹரியப்பிரியேன. எவ்வளோதான் திருடு, என்ன தான் பாபம் பண்ணு, வேண்டாது என்ன வேணா தின்னு, என்ன வேணா குடி, கடையில் கோவிந்த நாம்னா ஏதான் நீ ஆனால் பிரியத்தோட பிரேமையோட கிருஷ்ணா கோவிந்தான்னு நீ கூப்பிட்டுட்டேன்னா உன்னுடைய பாவங்கள்லாம் நீங்கிடும்பா அப்படின்னு எல்லாம் புராண வச்சனங்கள். இப்படி இன்னொரு இதுக்கப்புறம் கிருஷ்ணநாமத்துடைய பெருமையை சொல்கிறார். அதெல்லாம் நம்ம நாளைக்கு சொல்லுவோம். இன்னைக்கு கொஞ்சம் ராமாயணத்தை சொல்ல பண்ணுவோம். ஜெய் போலோ பதித பாவன பகவன் நாம கீ.